என் அன்பு மக்களுக்கு உற்சவாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தலைப்பு பார்க்கலாங்க. நம்ம ஒவ்வொரு தலைப்பாக ஓஷோவோட கதைகளாகட்டும், ஓஷோ சொன்ன வார்த்தைகளாகட்டும், ஒவ்வொரு விஷயங்களாக நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்மளோட தினசரி வாழ்வியல்ல நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதுதான் கோபம். ஸோ கோபம் அப்படின்னா என்ன? நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் எல்லாருமே கோபப்படுறோங்க இல்லையா? ஸோ கோபத்தை பற்றி ஓஷோ அழகாக சொல்லியிருப்பாருங்க. கோபம் எப்படி ஒரு மனுஷனை அழிக்கும், இல்லை ஒரு மனுஷனை அது பாதிக்கும் அப்படின்றதுக்கு அழகாக சொல்லியிருப்பாரு கதைகள். அதில் நான் இப்போது குர்ஜியஃபை பற்றி ஒரு மெடிடேஷன் அப்படின்னு சொன்னேன். ரஷ்ய ஞானி அவரை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருங்க. அதாவது குர்ஜியஃப் அவரோட அப்பா குர்ஜியஃப் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துடுறாருங்க. அப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் குர்ஜியஃப் கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, நீ கோபப்படாத, அதே நேரத்தில் உன்கிட்ட யாராவது கோபப்பட்டாலும் நீ உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ஒரு 24 மணி நேரம் தள்ளி வச்சு நீ பாரு, அந்த கோபத்துக்கான காரணத்தை நீ பாரு. கோபம் நியாயமாக இருந்தது அப்படின்னா நீ ஒன்றை திருத்திக்கோ, இல்லை அது உன் பக்கம் நியாயமாக இருந்தது அப்படின்னா அவங்களோட அறியாமையை நீ மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்கிறாருங்க. இதுக்கு பின்னாடி என்னென்னா, மற்றவங்க நம்மக்கிட்ட கோபப்படுறாங்க அப்படின்னா நம்மளும் எடுத்த உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணி அவங்க மேலே பதிலுக்கு கோபப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணுங்க. அதுக்காக தான் இந்த கதையை சொல்லியிருக்காரு. இது புத்தர் கதையில் ஒன்று சொல்லியிருக்காருங்க. என்னென்னா, ரொம்ப பிரபலமான ஒரு கதை தான் புத்தர் கதை. புத்தர் அவர் சீடர்களுக்கு அங்கே எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வருவார் அங்கே புத்தரை சந்திக்கிறதுக்கு. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, புத்தர் மேலே கோபப்பட்டு அவர் மேலே காரி எச்ச துப்பிட்டு போவாராங்க. உடனே பக்கத்தில் இருந்த அவரோட தலைமை சீடர் ஆனந்தா அவர் சொல்லுவாராங்க, கோபப்படாமல், அவர் கோபப்பட்டுட்டு எச்சு துப்பிட்டு போகிறாரு, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு புத்தரை பார்த்து அந்த ஆனந்தர் கேட்பாராங்க. அப்போ புத்தர் சொல்லுவாராம், நான் பழைய ராஜா சித்தார்த்தா இருந்தேன்னா அவனை கொலை கூட பண்ணியிருப்பேன். பட் இப்போது நான் நிலைமாற்றம் அடைந்த ஒரு கௌதம புத்தர். ஸோ இப்போது கோபப்படுறதுல நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னாராங்க. ஸோ அப்போது அந்த கோபப்பட்டுட்டு போன அந்த மனுஷன் நைட்டில் அவர் புரண்டு படுக்கிறாரு, அவருக்கு தூக்கமே இல்லையாங்க. ஸோ அது ஒரு குற்ற உணர்ச்சியோடையே அவருக்கு இருக்குதாங்க. திரும்ப மறுநாள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புத்தர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாராங்க. ஸோ மன்னிப்பு கேட்கும்போது புத்தர் சொல்கிறாங்க, எழுந்துறீங்க, ஒன்றும் இல்லை, நேற்று நீங்கள் போய் இருந்த மனுஷன் இப்போ இல்லை, இப்போ நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்க, உங்களோட நிலையில் மாற்றம் தெரியுது, நிலைமாற்றம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாராங்க. அப்போது அவர் அவர் காலில் விழுந்து அவரோட ஒரு சீடர் ஆயிடுறதா ஓஷோ சொல்கிறாருங்க. ஸோ இப்போ கோபம் அப்படின்றது ஒரு எதிர்மறையான உணர்ச்சிங்க. அது எந்த அளவுக்கு நம்மளையும் பாதிக்கும், கோபப்படுறவங்களையும் பாதிக்குங்க. ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குர்ஜியஃப்க்கு அவங்க அப்பா சொன்ன மாதிரி 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அது தெரியலங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி ஏன் நம்ம மேலே அவங்க கோபப்படுறாங்க அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதே கதை தாங்க. நம்ம மேலே நியாயம் இருந்தால் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. இதுவே உங்கள் மேலே நியாயம் இருந்தால் ஒரு மன்னிப்பு கேட்டு அங்கே நம்ம சமரசமாக போயிடலாங்க. ஸோ இப்போது இந்த கோபம், பொறாமை, போட்டி, அப்புறம் வஞ்சகம், பழி வாங்குகிற எண்ணம், இது எல்லாமே நம்மளை அழிச்சிருங்க. அது அழிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ங்க. எப்படின்னா, இரும்பு அது வேறு எந்த ஆயுதத்தாலையும் அதை அழிக்க முடியாதுங்க. அது தன்னோட நிலையை தான் மாற்ற முடியும். ஆனால் அது பிடிக்கிற அந்த துருவால் தாங்க இரும்பு அழியுது. அந்த மாதிரி நமக்கு தோன்ற இந்த எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களாகட்டும், எதிர்மறையான உணர்வுகளாகட்டும், அது நம்மளை தாங்க அழிக்கும். அதனால நம்ம பொறுமையாக கோபத்தை கையாளணுங்க. வணக்கங்க.